அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 2, 2A, குரூப் 4, குரூப் 1 நம்மளுடைய கலைவாணி அகாடமியில் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச். இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த டெஸ்ட் பேட்ச் போக போகுதுன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக், ரெண்டாவது சிலபஸ், மூணாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர். அப்போ சாப்டர் வைஸாக அப்போ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா சிலபஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் ஸ்கூல் புக். அப்போ இந்த மாதிரி சாப்டர் வைஸாகவே உங்களுக்கு மேக்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்மளுடைய கலைவாணி அகாடமி மேக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் தெரியலனாலும் உங்களுக்கு எளிமையாக சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ மேலே நேற்று கிளாஸ் வகுப்பு ஆரம்பிச்சிருக்கு, மேக்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சுட்டான். நீங்கள் வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, வீடியோ போய் பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 2025 குரூப் 4ல் இப்போ நடந்ததில் இந்த கொஸ்டின் கேட்டாங்க. 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கொடுப்பாங்க. மேக்சிமம் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தளவு கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தை தெரிஞ்சு வச்சிங்க. எல்சிஎம், ஹச்சிசிஎஃப் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ எல்சிஎம், ஹச்சிசிஎஃப் கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ என்னன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டினை படித்து பாருங்கள், ரைட்டுங்களா? 108 ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கலாம். 234 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி, இந்த ஹச்சிசிஎஃப்க்கு தான் மீப்பெரு பொது வகுத்தி, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஹச்சிசிஎஃப், எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிப்ளே. அப்போ ஹச்சிசிஎஃப் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், மீப்பெரு பொது வகுத்தி. அப்போ மீப்பேவா கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த கொஸ்டின் என்ன சொல்லுது, அப்போ 108 234 இந்த ரெண்டுக்கு மீப்பொரு பொது வகுத்தியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ இந்த 108க்கும் 234க்கும் ஃபஸ்ட்டு மீப்பேவா கண்டுபிடிக்கணும், தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். அப்போ தனித்தனியாக மீப்பேவா கண்டுபிடிச்சி அதில் பொதுவான இருக்கிறத எடுத்துக்கணும். அந்த ஹச்சிசிஎஃப்பை 2x - 51 அதோடைய வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். சரி, இந்த ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க ஈஸியாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், 108 234 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேங்க, 108, அடுத்தது என்ன இருக்கு 234 எடுத்து எழுதிட்டோமா. அடுத்தது என்ன இருக்கு 23x - 51 அப்படி தானே கொடுத்துருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, இந்த 108 ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணால் ரெண்டா இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கணும். லாஸ்ட்டில் ரெட்டப்பட நம்பர் இருந்தால், ரெண்டாக வகுக்குங்க. லாஸ்ட்டில் ஒத்த படம் இருந்ததுன்னா 3ஆல் வகுக்கலாம். சப்போஸ் 0 5 இருந்ததுன்னா 5ஆல் வகுக்கலாம், ரைட்டுங்களா? இப்போ இந்த 8 இருக்குது, அப்போ இரட்டை எண். அப்போ ரெண்டாம் வாய்ப்பால் பார்க்கலாமா? 1 இருக்குது, 2 இருக்குது. 1 சின்ன நம்பர், 2 பெரிய நம்பர், போவாது. 1 சின்ன நம்பர், இங்கே 2 இருக்குது, பெரிய நம்பர், போவாது. அதனால் பக்கத்து நம்பர் சேர்த்துங்க. அப்போ 10, 10ல் எத்தனை 2 இருக்குது, I2 10. இந்த 10ல் எத்தனை 2 இருக்குன்னு பார்க்கணும். அப்போ I2 10. அப்போ I2 10, இந்த 5 இங்கே போட்டுக்கணும். 8ல் 8 2 இருக்கு, 4 2 8. அடுத்தது பாருங்கள், மறுபடியும் 2ஆல் பண்ணுவோமா? அப்போ 5ல் எத்தனை 2 இருக்கு, 2 2 4. அப்போ 5ல் எத்தனை 2, 5ல் எத்தனை 2 இருக்குன்னு பாருங்கள். 5ல் எத்தனை 2னா 2 2 4. மீதி என்ன இருக்கு, 1 இருக்கு. அப்போ 2 2 4
பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 1 இருக்கா? இந்த 4 என்ன செய்ய பக்கத்தில் போடுங்க. 7 2 14. அப்போ 7 போகணும். ரைட்டுங்களா? இதாகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இந்த 1 இருக்குது 2, 1 சின்ன நம்பர் 2 பெரிய நம்பர் போகாது, அதனால் பக்கத்து நம்பரை சேர்த்துங்க. அப்போ 10ல் எத்தனை 2 இருக்கு? 10ல் I 2 10, 4 2 8. மறுபடியும் ரெட்ட நம்பரில் இருக்குது. மறுபடியும் என்ன செய்ய 2ஆல் பண்ண. இந்த 5ல் எத்தனை 2 இருக்குன்னு பாருங்கள். 5ல் எத்தனை 2? 5ல் எத்தனை 2? 2 2 4, 2 2 4, பாக்கி 1. அப்போ பக்கத்தில் போட்டேன்னா 14 ஆகிடும். அப்போ 7 2 14, அந்த 7 போட்டோம். சரிங்களா? இப்போ மறுபடியும் என்ன பண்ணுங்க, 7 ஒத்தப்படையாக இருக்குது. 3ஆல் பண்ணுவோமா? 9 3 27, 9 3 27. மறுபடியும் 3ஆல் பண்ணுங்க. 3 3 9. மறுபடியும் 3ஆல் பண்ணுங்க. 1 3 3. சரி, இது 234. மறுபடியும் 2ஆல் பண்ணுவோமா? 2ல் எத்தனை 2 இருக்கு? 1 2 2. இது ஒரு கோட் போட்டேன். 1 2 2. 3ல் எத்தனை 2 இருக்கு? 1 2. மீதி பேலன்ஸ் என்ன இருக்கு? 1 இருக்கு. பக்கத்தில் போட்டால் 14. 7 2 14. இது எப்படி பண்ணனா, ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கினேன். 1 2 2. அதனால் 1 ஒரு தடவை இருக்குது, 1 போட்டோம். இப்போ 3 இருக்குது. 3ல் எத்தனை 2 இருக்கு? 1 2 2. ஒரு டைம்ஸ் போட்டுக்கலாம். மீதி பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 1 இருக்குது. லாஸ்ட்டில் என்ன இருக்குது? 4 இருக்குது. அப்போ 7 2 14. மறுபடியும் 3ஆல் பண்ணுவோம். 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது, போகாது. பக்கத்தில் 11 3 9. 11ல் 9 போனால் மீதி 2. பக்கத்தில் என்ன இருக்குது? 7 9 3 27. மறுபடியும் 3ஆல் பண்ணுங்க. 1 3 3 3 9. 13 ப்ரைம் ஃபேக்டர். அதனால் மறுபடியும் 13ஆல் பண்ணிக்கோங்க. 13 ப்ரைம் ஃபேக்டர். ப்ரைம் ஃபேக்டர் என்னது? ப்ரைம் ஃபேக்டர் 13ஆல் மட்டும்தான் பண்ண முடியும், ஒரு டைம்ஸ். சரிங்களா? இதை நான் அழிச்சிடுறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, மேலே கொஞ்சம் அழிச்சிடலாமா? ஈஸியாக இருக்குது நமக்கு. இந்த இதெல்லாம் அழிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 108 இருக்கா? 108 போட்டணும். இங்கே என்ன இருக்கு? 1 2 2 2 இருக்கு. 1 2 இருக்கு. அடுத்தது என்ன இருக்கு? 3 இருக்கு, 3 இருக்கு, 3 இருக்கு. இன்ட்டு 3 இருக்கு, 3 இருக்கு, 3 இருக்கு. 3 இருக்கா? பாருங்க, ஒரு 2, இன்னொரு 2. அப்புறம் 1 2 3. இந்த 1 போட்டாலும் போடலாம், போடாவிட்டாலும் போடலாம். அடுத்தது என்ன இருக்கு? 234. 234. 234 என்ன இருக்குது? அப்படியே இந்த டானா வகுத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்துங்க. இப்போ ஹச்சிசிஎஃப் தானே? சரி, ஹச்சிசிஎஃப்னா இந்த ஓரத்தில் இருக்கிறத மட்டும் எடுத்துங்க. கீழே 1 எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹச்சிசிஎஃப்னா இந்த டானா வகுத்தில் இருக்கிறத மட்டும் எடுத்துங்க, கீழே இருக்கிறது எடுக்கக்கூடாது. டானா வகுத்தில் இருக்கிறத மட்டும் எடுத்துங்க, கீழே இருக்கிறது எடுக்கக்கூடாது. ஹச்சிசிஎஃப்னா இந்த எல்சிஎம்னா எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். எல்சிஎம்னா எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். ஹச்சிசிஎம்னா இந்த ஓரத்தில் இருக்கிறத மட்டும் தான் எடுக்கணும். அப்போ ஓரத்தில் என்ன இருக்குது? 2 இருக்குது, 3 இருக்குது. அடுத்தது என்ன இருக்குது? 3 இருக்குது. அடுத்தது என்ன இருக்குது? 13 இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம், இதில் 2 108 234. இதில் காமனாக எது இருக்குதோ அதை மட்டும் எடுங்க. இப்போ காமனாக ஜோடி எடுக்கணும். இது இருக்கா? அடுத்தது பாருங்க, இது ஒரு ஜோடியா? ஜோடியை மட்டும்தான் காமனாக, இதுலேயும் காமனாக இருக்கிறத மட்டும்தான் எடுக்கணும். இந்த 2க்கு இந்த 2, ஒரு 2 2 2க்கு ஒரு 2 எடுத்துக்கணும்.
இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 இருக்குது, ஒரு 3 எடுத்துங்க. இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 அவ்வளோதான். தனித்தனியாக இருக்கிறது எடுக்கக்கூடாது. ஹச்சிசிஎஃப்ல எடுக்கக்கூடாது, ஹச்சிசிஎஃப்ல எடுக்கக்கூடாது. அப்போ 3 6 6 3 18 ரைட்டா. therefore 23x 51 is equal to இந்த 18 23x equal to 18. இந்த -51 அண்ணன் ஈக்குவல் டு அண்ணாண்ட வந்தால் ப்ளஸ் 51. இது அண்ணாண்ட வந்ததுன்னா மைனஸ் ஈக்குவல் டு அண்ணாண்ட வந்ததுன்னா ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 51. சரியா. 23x 51 ஒரு 18 8 1 9 69 x ஈக்குவல் டு 69/23. 23 3 டைம் போடுங்க. 3 9 3 2 6. அப்போ ஒரு 23 23 3 23 69. therefore x equal to 3. x equal to 3. ஆன்சர் x equal to 3. சரிங்களா. இப்போ மறுபடியும் விளக்குறேன். இந்த கணக்கை 108 கொடுத்துருப்பாங்க, 234 கொடுப்பாங்க. இந்த ரெண்டும் கொடுத்து ஸ்டேட்மெண்ட் என்னென்னு கொடுப்பாங்க, மீப்பொரு பொது வகுத்தி எனில் இந்த 23x மைனஸ் 51 என்ற வடிவில் இருந்தால் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்பாங்க. அப்போ 108க்கு எல்சிஎம் இது ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். என்னன்னா மீப்பெரு பொது வகுத்தி காமன் ஃபேக்டர். இங்கிலீஷில் ஹச்சிசிஎஃப் இருக்கா எல்சிஎம் இருக்கா இங்கிலீஷில் பார்த்துங்க. தமிழில் உங்களுக்கு அந்த வார்த்தைகளில் டிரான்ஸ்லேஷனில் மாற்றி போடுவாங்க. அப்போ இங்கிலீஷில் பாருங்கள், ஹச்சிசிஎஃப்னா ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும், எல்சிஎம்னா எல்சிஎம் கண்டுபிடிங்க. இங்கிலீஷில் தெளிவாக இருக்கும் எல்சிஎம் ஹச்சிசிஎஃப். அப்போ இங்கிலீஷில் ஹச்சிசிஎஃப்னு இருக்குது. அப்போ 108 இந்த ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட்டில் ரெட்டப்படையில் இருந்தால் 2ஆல் வகுக்கணும். லாஸ்ட் நம்பரு ஒத்தப்படையில் இருந்தால் 3ஆல் வகுக்கணும். சப்போஸ் 5ஆல் இருந்தால் 5ஆல் வகுக்கலாம். சரி, இங்கே பாருங்க 2ஆல் வகுக்கலாமா? 2 10 4 2 8. மறுபடியும் 2ஆல் வகுக்கணும். 2 2 4. இந்த மீதி பேலன்ஸ் இதில் ஒன்று போடுங்க. 14 7 2 14 27 9 3 3ஆல் 27. மறுபடியும் 3ஆல் பண்ணி இது பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இங்கே 4 இருக்குது, 2ஆல் பண்ணி 1 2 2 3 எத்தனை 2 இருக்கா? 1 2 பேலன்ஸ் இங்கே ஒன்று போட்டால் 14 7 2 14. இப்போ மறுபடியும் 3ஆல் பண்ணுங்க. இங்கே 1 இருக்குது 3 இருக்குது போவாது, பக்கத்து நம்பர் சேருங்க. 11 3 9 பேலன்ஸ் 2 இருக்குது, பக்கத்தில் சேருங்க. அந்த 2 பக்கத்தில் சேர்ந்தா 27 9 3 27. மறுபடியும் 3ஆல் பண்ணுறேன். 1 3 3 9 13 ஃப்ரைம் ஃபேக்டர். அப்போ 13 ஃப்ரைம் ஃபேக்டர்னா 13ஆல் தான் 1 13 13. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இதுக்கு இந்த 108 ஹச்சிசிஎஃப் பார்க்குறான். 108 ஹச்சிசிஎஃப்லாம் இந்த டானா வகுத்தில் இருக்குல்ல அந்த ஓரத்தில் இருக்கிறத மட்டும் எடுத்துக்கணும். அப்போ 2 2 3 3 3 2 2 2 2 இருக்குது 1 2 3. இந்த 1 எடுக்கக்கூடாது. எல்லாமே அந்த டானா வகுத்தில் ஓரத்தில் இருக்கிறத மட்டும் தான் ஹச்சிசிஎஃப்னா எடுக்கணும். சரி, அடுத்தது 234 2 இருக்குது 3 இருக்குது 3 இருக்குது 13 எடுத்துக்கினா இதில் ஜோடி காமன் ஃபேக்டர். ஹச்சிசிஎஃப்னா என்னது? ஹச்சிசிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ரெண்டுத்திலையும் பொதுவாக இருக்கிறது எடுங்க. 2 2 இருக்குது, 1 2 எடுத்துருங்க. அதே மாதிரி ஜோடியர் இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 ஒரு 3 எடுத்துங்க. இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 தனித்தனியாக இருக்கிறத விட்டுடுங்க, எடுக்கக்கூடாது. அப்போ 2 2 பெருக்கு 2 3 6 6 3 18. அப்போ 23x மைனஸ் 51 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 23x மைனஸ் 51 இஸ் ஈக்குவல் டு இந்த 18. இந்த 18 போட்டுடலாமா? அப்போ 23x இஸ் ஈக்குவல் டு 18. இந்த 51 மைனஸ் 51 ஈக்குவல் டுக்கு அண்ணாண்ட போனால் ப்ளஸ் 51. ஒரு மைனஸ் ஈக்குவல் டுக்கு அண்ணாண்ட போனால் ப்ளஸ் ஆகிடும். சப்போஸ் ப்ளஸ் ஈக்குவல் டுக்கு அண்ணாண்ட போனால் மைனஸ் ஆகும். ரைட்டுங்களா? அப்போ இந்த மைனஸ் 51 அங்கே போனால் ப்ளஸ் 51. இந்த 18 51 கூட்டினா 69. 23x எக்ஸ் ஈக்குவல் டு 23 இங்கே மல்டிப்ளை இருக்குது. இப்போ 23 எக்ஸ்னா 23 இன்ட்டு எக்ஸ்னு அர்த்தம். இங்கே 23 எக்ஸ்னா மல்டிப்ளைல இருக்குது, பெருக்கில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ எக்ஸ்னா இந்த 23 பெருக்கில் இருக்குது, பெருக்கில் இருக்குது ஈக்குவல் டுக்கு அண்ணாண்ட போனால் வகுத்தில் ஆகிடும். இந்த ஸ்டெப்பு பாருங்கள். இந்த 23x எப்படி கீழே டிவைடில் வந்ததுன்னா இங்கே பெருக்கில் இருக்குது. அப்போ ஈக்குவல் டு அண்ணாண்ட போனால் வகுத்தில் ஆகிடும். 1 23 23 23 69 x ஈக்குவல் டு 3 வேல்யூ. இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா 500 rupees தான் ஒன்லி.
உங்களுக்கு ஏதாவது டெஸ்ட் பேட்சில் மேக்ஸில் சேரணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்குன்னா, ஸ்கூல் புக், ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர், சிலபஸ். ஞாயிற்றுக்கிழமை எவ்ரி சண்டே உங்களுக்கு டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் பிரிண்ட்டே கொடுத்துருவோம். பிடிஎஃபாக கொஷின் பேப்பர் வந்துடும். ஒரு 25 கொஸ்டின் உங்களுக்கு வாரத்துக்கு சண்டே உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்துருவோம். ஏதாவது டீட்டெயிலாக இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.